உங்கள் மனைவிகள் இறந்து அவர்களுக்கு பிள்ளைகளும் இல்லாவிட்டால் அவர்கள் விட்டுச் சென்ற சொத்தில் உங்களுக்கு பாதி உண்டு. அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலோ அவர்கள் விட்டுச் சென்றதில் உங்களுக்கு கால்பாகம்தான் கிடைக்கும். அதுவும் அவருடைய மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரே. உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாத நிலைமையில் நீங்கள் இறந்துவிட்டாலோ உங்கள் மனைவிகளுக்கு நீங்கள் விட்டுச் சென்ற சொத்தில் கால்பாகம்தான் கிடைக்கும். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலோ நீங்கள் விட்டுச் சென்ற சொத்தில் 8/1 அவர்களுக்கு உண்டு. அதுவும் உங்கள் மரண சாசனத்தையும் கடனையும் நீங்கள் கொடுத்த பின்னரே. தந்தை, பாட்டன், பிள்ளை, பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாத ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இறந்து அவர்களுக்கு ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி இருந்தால் ஒவ்வொருவருக்கும் இறந்தவர் விட்டுச் சென்றதில் 6/1 உண்டு. இதற்கு அதிகமாக, அதாவது ஒருவருக்கு மேற்பட்டு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் அல்லது இரு சகோதரர்களும் இரு சகோதரிகளும் இருந்தால் சொத்தில் 3/1 அவர்கள் அனைவரும் சமமான பங்குதாரர்கள். இதுவும் அவருடைய மரணசாசனம், கடன் ஆகியவைகளை கொடுத்த பின்னரே. எனினும் இந்த கடன் மற்றும் மரணசாசனத்தாலும் வாரிசுகளில் எவருக்கும் நஷ்டம் ஏற்படுத்தாதவராக இருக்க வேண்டும். இது அல்லாஹுடைய நல்லுபதேசமாகும். அல்லாஹ் மிக அறிந்தவனும் பொறுமையுடையவனாகவும் இருக்கின்றான்.